ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு சாம்பார் செய்யணுமா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு காலையில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம சிறு பருப்பும் அதுக்கப்புறம் தோரப்பருப்பு எடுத்துருக்கோம். ரெண்டும் சேர்த்து 1/4 கப் எடுத்திருக்கேன் நான். பருப்பும் சேர்த்து நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழமான தக்காளி பெருசாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 10 பல், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 5லேருந்து 6 கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இது குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் கரண்டியில் தான் கலக்கிறேன். ஏன்னா இது நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு கரண்டியில் கலக்கிறது வேணான்னா நீங்கள் மத்தில் கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம 2 பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கோம். அதில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாமா. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். சாம்பாரை தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுத்த பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ தாளிச்சாச்சு. நம்ம இதுக்கு தேவைப்பட்டால் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம சாப்பிடலாம். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு முறை கலந்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் இட்லி, தோசைக்கு நம்ம சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.